ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கனவா மீன் எடுத்து நம்ம எறா க்ளீன் பண்ணுற மாதிரியே தான் இந்த தலையை இப்படி வேகமாக இழுத்தோம்னா வந்துடும். இந்த தலையில் பல் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணோம்னா அது உள்ள கருப்பாக தெரியுதா, இதுதான் பல். இது லைட்டாக அந்த கீழே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பல் வெளில வந்துடும். ஸோ இதை எடுத்து வேஸ்ட்டில் போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு கீழே தொங்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அதோட வேஸ்ட்டு. இந்த கருப்பாக தெரிகிறது தான் மை. இந்த மையை தான் கலங்காமல் எடுக்கணும். இது ஒன்ஸ் கலங்கிருச்சுன்னா ஃபுல்லாக பிளாக்காக இங்கு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதுக்கு மேலே அப்படி வச்சு பிடிச்சி இந்த இடத்துல அப்படியே கிள்ளி எடுத்துட்டோம்னா அதோடய வேஸ்ட்டு மொத்தமும் வந்துடும். பாருங்கள், இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ தலை அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தலை க்ளீன் பண்ணியாச்சு. உடம்பு எடுத்து இந்த உள்ளே தெரியுது பாருங்கள், இந்த கம்பி மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு குச்சி மாதிரி தெரியும். இந்த குச்சியை இழுத்தோம்னா வந்துடும் வெளில. எடுத்துட்டு இது மேலே கலராக இருக்கிற தோல், இதோட தோலை சும்மா நம்ம இப்படி விரலில் வச்சு தேய்ச்சாலே வந்துடும். இந்த பாருங்கள், ஃபுல்லாக இந்த தோலை அப்படியே உரித்து எடுத்துடணும். தோலை உரிச்சிட்டு இந்த கனவா உள்ள அப்படியே நம்ம விரலில் விட்டு உள்ள அழுக்கெல்லாம் இருந்தால் இப்படி விரலால் எடுத்தால் எல்லாம் வேஸ்ட்டெல்லாம் வந்துடும். அவ்வளோதான். ஸோ கனவா மீன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். Bye bye.